கற்றுள்ளாருக்கும் அந்த பயனுள்ளது கற்றுடைய கிருபையினால எனக்கு அவருடைய வார்த்தை புரிஞ்சார். தெய்வத்துக்கு பெரிய கிருபைக்காக எனக்கு நடிச்சிருக்கிறேன். அப்படி நாம் பயன்படுறோம். நம்ம நான் அடிக்கட்ட மக்கள் தான் தேவனுடைய நம்ம கலைஞர்கள் செடிப்போம் கலைஞர் பரிசுத்தப்பிதான் இந்த கடைக்கால் நடிச்சிருக்கிறப்பா. ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் உயர்ந்தவரப்பா. நன்றி தகப்பனே. உங்க எல்லாம் வேறு உதவியும் இல்லைப்பா. கர்த்தாவே நீ நல்லவர் ஆண்டவரே. உங்க ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உடைய வார்த்தை கொடுக்க தேவைகளை கொடுத்த பெரிய கிருபைக்காக நடிச்சிருக்கிறேன். ஏசப்பா இயேசுவின் நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. பிதாவின் ஆவியானவர் அப்படியே மறைச்சு நீ வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே நீ பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோம். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். நான் தானியேல் 3ஆம் அதிகாரம். கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு நின்ற பிள்ளைகளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, என்ன போராட்டம் வந்தது, அது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மையப்பட்டதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்பட்டது அந்த இடத்துல, அந்த இடம், அந்த தேசத்தில், அந்த பகுதியில் எவ்வளோ நேச்சாருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருந்த மக்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியம், கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா இது சத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் 3 பேர். இந்த 3 பேருமே கர்த்தருக்கு பயப்படுறப்பீங்க, கர்த்தருக்கு பயப்படுறப்பீங்க. ஆனால் ஒரு ராஜா நேபுகாத்நேச்சர் அங்கே பாபிலோன் தேசத்தில் அவங்க ஒரு அரண்மனையில் வேலை செய்கிறாங்க. அவங்க நிறைய மக்களோட வேலை பார்க்குறாங்க. அந்த இடத்துல முக்கியமான பதவியில் பொறுப்பில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குன்னா, அந்த நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமான ஒரு சிலையை என்ன செஞ்சுட்டான், கொண்டு வச்சுட்டான். அது பொற்சிலையே அங்கே அவன் வச்சு அந்த பொற்சிலையை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டம். அதாவது நம்மக்கிட்ட அரண்மனையில் இருக்கிறவங்க, நம்ம கஸ்டடிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அவன் இருக்கிற சிலையை வணங்கணும்னு சொல்லி 60 முழ சிலையை செஞ்சுட்டான், கொண்டு நிறுத்திட்டான். 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் இல்லை ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில என்ன செஞ்சுட்டான், நிறுத்திட்டான். நிறுத்தி வைத்துட்டு அவன் எல்லாத்துக்கும் நினைச்சுக்கிறான். அவன் அவ்வளவுத்துக்கும் அவன் வரவழைக்கிறான். தேசாதிபதிகளை வரவழைக்கிறான், அதிகாரிகளை வரவழைக்கிறான், தலைவர்கள், நியாயாதிபதிகள், பொக்கிசக்காரர்கள், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர்கள், நாடுகளில் உத்தியோகஸ்தர்கள் யாவரையும் நேபுகாத்நேச்சர் ராஜா நிறுத்தின சிலைக்கு பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் வரவழைக்கிறான். அப்போ கடிதம் தான் அனுப்புவாங்க. இப்போ தான் போனு, அப்போ கடிதம் தான். அந்த கடிதத்தை எடுத்து அனுப்புனாங்க. அந்த போய் அவன் இந்த இன்னைக்கு அந்த சிலையை நிறுத்த வேண்டும்னா அவன் 1 மாதம் அப்படி அதுக்கு முன்னக்கூட்டியே அனுப்பியிருப்பாங்க. அப்படி எல்லாத்தையும் வரவழைக்கிறான். அந்த பாபிலோன் தேசத்துக்குள்ள இருக்கிற தேசம் அப்படின்னா அவங்க இந்திய தேசங்கிறோம். அது மாதிரி அது பெரிய தேசம். எல்லாத்தையும் அந்த ராஜா நிறுத்தின சிலையை வணங்குறதுக்கு வர வேண்டும் சொல்லி நினச்சிக்கிறாங்க. அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த அழைப்புக்கு இணங்கி எல்லா மக்களும் வர்றாங்க. வரும்போது அங்கே இருக்கிற மக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க உத்தரவு கொடுக்குறாங்க. கட்டைக்காரர்கள் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்காரரும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னன்னா, எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. தம்பூர் முதலான சகலவித கீதவாக்கின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது என்ன செய்யணும், அதுக்கு முன்னால் தாளை விழுந்து என்ன செய்யணும், வணங்கணும் அப்படின்னு சொல்லி நேபுகாத்நேச்சர் ஒரு சட்டம் போடுறாரு. அந்த சட்டத்தில் என்ன பண்ணீங்கன்னா எல்லாருமே அவங்க தாளை விழுறாங்க. அவங்க அறியாமல் இருக்காங்க, சிலைக்கு மேலே தாளை விழலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மெய் தெய்வம் யார் என்று ஏசப்பா அப்படிங்கிறது தெரியும், தேவன் என்று தெரியும்.
அதனால் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க வந்துட்டாங்க. இந்த சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ வந்து யூதர் குலத்துல பிள்ளைங்க. அப்போ வந்து அதுலேருந்து என்ன செஞ்சாங்க, பொற்சிலை பணிந்து கொண்டார்கள். அப்போ 8ஆம் வசனம் போட்டிருக்கு, 3ஆம் அதிகாரம் 8, தானியேல் 3:8 போட்டிருக்கு. அச்சமயத்து கல்தேயரில் சில ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் என்ன செஞ்சாங்களா, குற்றம் சாட்டினாங்களாம். ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் என்ன செய்கிறாங்க, குற்றம் சுமத்த ஆரம்பிக்காங்க. ராஜாவை நேபுகாத்நேச்சர் நோக்கி ராஜாவை நேர்ந்தே என்று வாழ்க்கை எக்கால் நகரம் ஓதும் போது எந்த மனுஷன் தாழை விழுந்து பொற்சிலை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. இவனாகிலும் தாழை விழுந்து பணிந்து கொள்ளாவிட்டால் எரிகிற அக்கினி சூழலில் எரிச்சு நடுவில் போடப்படும் சொல்லியிருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த 3 பேர் என்ன செய்யலை, அந்த அக்கினி சூழலையில் அந்த நீங்கள் நிறுத்தின சிலை என்ன செய்யலை, வணங்கலை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க மேலே போய் ஒரு குற்றம் சாப்பிட்றாங்க. திடீர்னு அந்த அரண்மனையில் அவங்க வேலை செய்கிறாங்க, இந்த அவங்களுடைய கஸ்டடியிலேருந்து அவங்க பணிகளை ஒழுங்காக செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு எல்லாம் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க வந்திருக்காங்க. எல்லாருமே அது வரும்போது அவ்வளோ பொறுப்பில் இருக்கிற எல்லா தலைவர்களும், எல்லா அதிகாரிகளும், எல்லா அதிபதிகளும், அங்கே இருக்கிற எல்லா ராஜா ஒவ்வொரு இடத்துல உள்ள பொக்கிஷர்கள், நியாயாதிபதிகள், அதிகாரிகள், தேசாதிபதிகள் எல்லாரும் தாழை என்ன செய்யணும், விழுந்துடணும். அவ்வளோ கூட்டத்துக்குள்ளேயும் இந்த நேபுகாத்நேச்சர் இந்த சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் பின்னால் இருந்துட்டு பாருங்க. அவங்க நினைச்சிட்டாங்க, இவங்களை பார்த்து போய் நேர ராஜாவை போய் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இது நிறுத்தின சிலையை போய் நான் எல்லாம் தாழை வணங்கணும்னு சொன்னீங்கல்ல, அப்படி வணங்கலை நினச்சினா சிங்கக்கட்டியில் கொண்டு போடணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஆனால் இந்த இவங்க வந்து என்ன செஞ்சாங்க, 3 பேருக்கு விழலை, தாழை என்ன செய்யலை, விழலை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவை உண்மை மதிக்கவில்லை, அவர்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலோ நீர் நிறுத்திய பொற்சிலை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றார்கள். 12ஆம் வசனத்தில், தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நீர் நிறுத்திய பொற்சிலை என்ன செய்யலை, அவங்க வணங்கலையே அப்படியே அங்கே போய் சொல்கிறாங்க. ஒரு அக்கினி சூழலை அங்கே வெளியே தீ பயங்கரமாக இருக்குது, அதுக்குள்ளே மட்டும் தூக்கி போட போகிறாங்க. இப்போ போடணும் வணங்கலைன்னா, ஆனாலும் தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, அவனை செத்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு தீப்பில் கருங்கினாலும் பரவாயில்ல, ராஜாவை சொல்லி கொடுத்துருவேன். இப்போ மக்களுக்குள்ள பயங்கரமான ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. ஐயோ இப்படி போட்டுருவாங்களே இவங்களை வந்து சொல்லுவாங்க. அவ்வளோ கூட்டம் அந்த தேசத்துக்குள்ள அவ்வளோ வந்திருப்பாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள் வந்திருக்காங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்திருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு உண்டப்புன்னா ஒரு கூட்டமே போய் என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த மக்கள்லாம் அங்கே இருந்திருப்பாங்க. அந்த சிலையை வணங்குறதுக்கு அந்த இடத்துக்குள்ள என்ன செஞ்சுருப்பாங்க, போய் நிற்பாங்க. அது மகாணத்தில் இருக்க தூரா என்னும் சமபூமியிலே அப்படி அழகாக எதுவுமே இருக்காது, நீட்டாக சமபூமி, அங்கே நிறைய எதுவுமே இருக்காது, நல்ல ஒரு இருட்டாத்திரமா இருக்கும். அந்த இடத்துல அந்த சிலையை கூட வச்சிருக்கிறாங்க. ராஜா நிறுத்தி இருக்கிறாரு, அந்த இடத்துல நிறைய மக்கள் இருந்துருக்காங்க, கூட்டமாக வந்திருப்பாங்க. அந்த மக்கள் மத்தியிலையும் நீங்கள் எல்லாம் பாருங்க, சமபூமின்னா எதுவுமே மரங்கள் இருக்காது, அங்கே எதுவுமே இருக்காது, வீடு எதுவுமே இருக்காது, சமபூமி போல இருக்கும். அந்த இடத்துல மக்கள்லாம் வந்து அதை வணங்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்குன்னு தான் அந்த ராஜா செய்திருப்பார். எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க, வணங்கினாங்க. ஆனால் கட்டுரை பிள்ளைகள் என்ன செய்யலை, வணங்கலை. நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. பயப்படக்கூடாதுன்னு சொல்லி தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஆண்டுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. அதில் நம்ம வந்து மனுஷங்களை பிரியப்படுத்தக்கூடாது, எந்த மனுஷனையும் யாரும் வச்சுக்கூடாது, பிரியப்படுத்தவே கூடாது. நம்ம வந்து ஆண்டவர்னா ஆண்டவர் தான். அதெல்லாம் எந்த குடும்பத்தில் தான் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே எந்த கோயிலாம் இருக்குது. என் தங்கச்சி சாமி வருவான், எனக்கு அண்ணன் தம்பி நிறையா, எனக்கு அண்ணன் தம்பி 6 பேர், நானே என் தங்கச்சி தான். பொண்ணு பிள்ளைங்க பொண்ணுக்கு 2 பேர் தான். அது வந்து அவங்க வந்து எங்கள் அம்மா எவ்வளோ என்னை கெஞ்சி பார்த்தாங்க, நான் வர முடியாது. அவங்க அது ஓயாமல் பொங்கல் வைப்பாங்க, ஓயாமல் இருந்தாலும் மொட்டை அடிப்பாங்க. நான் எனக்கு வந்து ஆள் சொல்லி விடுவாங்க, நான் வரமாட்டேன்னுவேன். இந்து கோயிலில் போய் கிடாமல் வெட்டுவாங்க. எனக்கு கிடா கடையில் இதை கூட கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லி கடையில் வாங்கி எனக்கு அனுப்பிடுவாங்க கறி. நான் திருப்பி விட்டுருவேன், நீங்கள் கறி சாப்பிடணும்னு சொல்லி நான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் கறியெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் தான் வாங்கி கொடுத்துருக்கோம், வாங்கிக்கோ, தேவையே இல்லை, கொண்டு போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தே விட்டுருவேன். எவ்வளோ எங்கள் அம்மா கெஞ்சி பார்த்தாங்க. அப்புறமா நீங்கள் சாப்பிட மாட்டான்ட்டு அவங்களே நம்பிட்டாங்க எல்லாருமே. அப்புறம் நாங்கள் கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போய் தாம்பளம் 50 தாம்பளம் 60 தாம்பளம் தூக்குவாங்க. சித்தி பிள்ளைங்க பெரியம்மா பிள்ளைங்கலாம் அவங்க ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம்னா அப்படி தூக்குவாங்க. அந்த இடத்துலையும் கூட என்னங்கன்னா தாம்பளத்தை தூக்குறதுக்கு வீடியோ எடுப்பாங்க. வீடியோ எடுத்தோம்னா அப்போ தான் முதல் வீடியோ வந்து புதுசு 4 வருஷம்
20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து வீடியோ வந்து வரும். அதில் வந்து எல்லாருமே தாம்பளத்தை எடுத்துகிட்டு ஊர்வலம் சுற்றி வாரோம். வந்து வீட்டுக்குள்ளே போகிறோம், லைனில் போகிறோம். அப்போ அவங்க பூஜாரைக்கில் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த நிறைய இது போட்டால் இருக்கும் அவங்க ரூமில் கொண்டு தாம்பளத்தை வச்சுட்டு அதில் நின்றுட்டு அது நேரம் நின்று போஸ்ட் கொடுக்கணும். அப்போ நான் வந்து அந்த ரூம் வெளியே வந்துட்டேன். அதில் கசில் போட்டுருவேன். தாம்பளத்தை வர முடியுங்க நான் நம்புகிறேன். நான் உள்ளே வரவே முடியாது. அப்படி ஒன்றும் வரவே எவ்வளோ முகம் போட்டால் வருங்க ஆகும், வீடியோவில் வரும், டிவியில் போடும்போது நீங்கள் முகத்தெல்லாம் அழகாக பார்க்கலாம், நீனே பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க எங்கள் அண்ணன் சித்தி பையன். என் முகத்தை நானே கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு நீங்கள் பார்க்கணும் கையில் கொடுத்துட்டு தாம்பளம் எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க. எங்கள் என் கூட பார்த்து அந்த மாதிரிலாம் இருக்காங்க, சித்தி பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க அவ்வளோ நிற்காங்க. நான் நிற்கவே மாட்டேன், எனக்கு அந்த ரூமில் வரவே மாட்டேன். நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு நான் பாட்டு செஞ்சுட்டேன். நான் வந்து போயிட்டேன். ஆனால் எவ்வளோ எல்லோரும் பாசமாக தான் இருப்பாங்க. இப்பவும் அதே பாசம் தான். எப்பவும் கசன் சித்தி பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க கூப்பிட்டு தான் கிடக்காங்கவா. ஒரு 2 நாள் வந்துட்டு வான்னு ஃபோன் அடிப்பாங்க செங்கல்பட்டுலேருந்து. எனக்கு வரக்கு நேரமே இல்லை, நான் அப்படியே அப்படின்னு நான் வர நேரம் வரேன், இப்போ வரல அப்படின்ட்டேன். எனக்கு கூடுவாங்க, நல்லா பாசமாக இருப்பாங்க. எல்லாமே சித்தி பிள்ளைங்க பெரியவங்க எல்லாமே பாசமாக இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே நல்லா அன்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டவங்களாம் போகவே மாட்டேன். நான் வந்து எங்கள் சித்தி பிள்ளைங்களையோ எங்கள் அண்ணன்மார்களையோ எங்கள் தம்பிமார்களையோ எல்லாத்தையும் எனக்கு பிரியப்படுத்துன்னு நினைக்கவே மாட்டேன். அவங்களுக்கே தெரியும். இப்போ அவள் இதுக்கெலாம் வரமாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. கல்யாணத்தை பத்திரிக்கை போட்டிருந்தாங்க கூட அவங்க பத்திரிக்கை இந்து ஃபோட்டோ வச்சு இந்து படம் அடிச்சு வந்திருந்தாங்க கூட அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா கையில் கொடுத்துட்டு எல்லா தங்கச்சிமார் அக்கமார் வீட்டுலாம் போகணுன்னு சொல்லி தாம்பூலம் கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ ஒவ்வொரு வீட்டில் பத்திரிக்கை ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த கல்யாணத்துக்கு அவங்க கையில் எடுத்துருவாங்க. கையில் அவங்க கை வச்சுருந்துச்சுன்னா தொட மாட்டான்ட்டு பத்திரிக்கை எடுத்து அங்கே நான் வைக்கிறதுக்கு முன்னாடியே தாம்பூலத்தில் பழங்கள் கேக்கெல்லாம் வச்சு எனக்கு போஸ்ட் பண்ணி சொல்லி என்னை எதுக்கு சொல்லுவாங்க, என்னை பிடிப்பாங்க. அப்போ தான் நானும் எங்களுக்கு ரொம்ப நிற்போம். அதுக்கப்புறம் வைப்பாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு போன பிறகு தான் கையில் எடுத்துகிட்டு அந்த பத்திரிக்கை வச்சுட்டு அங்கே அவங்க பேசிட்டு அப்படியே அவங்க கிளம்பிடுவாங்க. அப்புறம் நான் எடுத்து ஃபோட்டோ பத்திரிக்கை எடுத்து இந்த பத்திரிக்கை உள்ள வைக்க மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். எடுத்து அப்படியே சொல்லிட்டு வெளியே வச்சுக்கணும். வெளியே கொண்டு போட்டு கல்யாணத்தை மட்டும் தேதி மட்டும் குறிச்சி எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே கொண்டு போட்டோம். அனுமதிக்க மாட்டோம். இதில் போட்டாலும் உள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் அப்படி தான் நினைப்பேன். அதெல்லாம் உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஏசப்படுறது அது இருக்கக்கூடாது தான் நினைப்பேன். இன்றைக்கி என்றைக்கு அதே தான், எப்பவும் அதே தான். ஆண்டவர்கள் என்றைக்கு ஏசப்பாவால் தான் மெய்யான தேவன், அவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்று என்றைக்கு நிறைஞ்சணும் அன்றைக்கி கையில் பைப்பில் என்றைக்கு எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல உள்ள அது இருந்து அந்த இது போட்டாலும் நான் உள்ளே வைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். கல்யாண பத்திரிக்கை இருந்தாலும் அனுமதிக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம வந்து மனுஷங்களை பிரியப்படுத்துறதில்லை, ஆண்டவர் தான் பிரியப்படுத்தணும். அதனால இந்த சாத்திரை பேசா காப்பித்தினைக்கும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் போராடிச்ச மக்கள் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அக்கினியில் தீக்குள்ள பட்டாலும் பரவாயில்ல, அவங்க அக்கினிக்குள்ள விழுந்துடணும் போயிடணும் அப்படின்னு அப்படி இன்னைக்கு இருக்காங்க. அப்படி பட்ட மக்கள் போராடிச்ச மக்கள் இன்னைக்கு நினைச்சாங்க இருக்காங்க. அதில் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு அதில் என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவங்க தான் இன்னைக்கு அப்படி இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பா வந்து எல்லாத்துக்குமே தெய்வன், பிரஜாதிகளுக்கும் தெய்வன் தான். ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்க, விக்கிரங்களை வணங்குறாங்க, அவங்களுக்கும் தெய்வம் தான் பைப்பில் போடுறது. அவங்க அறியாமல் இருக்காங்க. இந்த கத்தோடைய அறிஞ்ச பிள்ளைகள் வந்து எல்லா பக்கமும் நினச்சிறாங்க, தாளம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். ஒரு வீட்டில் கூட ஒரு பிள்ளை பெரிய பிள்ளையா இருந்துச்சான்னு சொல்லி அவங்க ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த இதுக்கு நான் வந்து போகலை, ஃபங்க்ஷனுக்கு போகலை. நான் போவேன், இதுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணினா போயிடுவேன்னு சொன்னாலும் தேடுவேன். ஆனால் வந்து ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். எங்கிட்ட ரொம்ப முன்னாடி இருந்து நிற்க மாட்டோம், நாங்கள் நாங்கள் வந்துருக்கோம். அதனால் அந்த அவங்க வீட்டில் போய் தான் அன்றைக்கி ஊருக்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன். வெளியே ஊருக்கு எங்கேயும் போயிட்டு நினைக்கிறேன். அதனால் அவங்க வீட்டில் போய் பக்கத்தில் தான், அவங்க வீட்டு எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு பக்கத்தில் தான். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வந்து சொன்னாங்க ஆப்பிள் பழம் வெட்டி தந்தாங்க, கவர் கொடுத்தேன். அப்படின்னு சொன்னாங்க, நாங்கள் வந்து யாருக்குமே இதை கொடுக்கல, நாங்கள் வந்து முக்கியமானவங்களுக்கு தான் இதை கொடுப்போம்னு சொல்லி ஒரு கண்ணுக்குட்டி சேலை பித்தளையில் அழகாக குட்டியாக பொம்மை மாதிரி நல்ல சேலை பித்தளையில் நல்ல பரவாயில்ல, நல்ல பெருசாக எப்படியாவது 300-400 இருக்கும். நல்ல எங்களுக்குள்ள கண்டுபிடிச்செல்லாம் அழகாக போய் பித்தாளையில் வச்சு வாங்கி வச்சுருந்தாங்க. எங்களும் தந்தாங்க, அக்கா நீங்கள் வச்சு போனோம்னு. இல்லைக்கா, ஏன்னா வந்து நீங்கள் பித்தளை வந்து அந்த ஒரு இது மாதிரி கண்டுபிடி மாதிரி தந்துட்டாலும் ஒரு பொம்மை மாதிரி நீங்கள் தந்துருந்தாலும் கூட இதில் வாங்க அனுமதிக்கலை. எங்கள் பைபிள் வந்து முதல்ல வந்து அவங்க வந்து தங்கத்தெல்லாம் ஒழுக்கி ஆண்டவர்கிட்ட விட்டு விலகி போக வச்சது அந்த கண்டுபிடி சிலை தான். அதனால எனக்கு இது வேண்டாக்கா அப்படின்னு அந்த அவங்களாம் வாங்கினாங்களே, அவங்க வாங்கி போகிறாங்க, எனக்கு தேவையில்லை வேண்டாக்கா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வாங்கி கடையில் கொடுக்கணும்னாலும் தேவையில்லைங்க, அது எதுக்கு நமக்கு
அப்படிங்களே நாங்கள் ஆண்டவர் தான் எனக்கு கையில் எனக்கு எல்லாம் தருவார். வாழ்நாளைக்குள்ளே தான் எனக்கு போதிச்சு எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு, குறைய வைக்கல. எனக்கு ஆண்டவருக்கு என்னைக்கு உனக்கு எந்த வேணுமோ அதை எனக்கு அண்ணனே தந்துட்டு இருக்கிறாங்க. நிறையா இதுன்றும் வரல, குறையும் வரல. நாங்கள் அவங்க எல்லாரும் நினைப்பாங்க, ஐயோ ஒன்றரை கடைக்கு போகல இன்னைக்கு எப்படி சிச்சுட்டு அவார்டு இருக்கேன்னா, என் தகப்பன் என்னோட கூட இருக்கும்போது உலகத்தின் மக்கள் எல்லாத்தையும் மக்கள் நான் தான் ஐஸ்வரனா இருப்பேன். எஸ்எப்பா யார் ஏற்றதுலாம் நம்ம தான் ஐஸ்வராங்க. அதனால அவருக்கு தான் நம்மளை உயர்த்துக்கிற கருத்து அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டேன். அப்போ என்ன சொல்லுங்க, அவங்க வாங்கினாங்க, நீங்கள் ஏன் வாங்க மாட்டீங்க? இல்லை இது வந்து எனக்கு தேவை இல்லைக்கா, நான் வாங்கலை, கையில் வேண்டாம், எனக்கு வேறு இடத்துல கொடுத்துருக்கான்னு சொல்லி நான் வந்துட்டேன். இப்போ அதே மாதிரி என்ன சுற்றி எனக்கு ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தினாலே இது உங்களை சொல்கிறது, அருவங்களை சிலைக்கு இதெல்லாம் இந்த செஞ்சுட்டு வரலன்னு ஞாபகம். சிலைக்கு முன்னால் வழங்குறதுக்கு மக்கள் எல்லாமே தொப்புக்கணும் போடுறாங்க, கீழே விடுறாங்க. ஆனால் ஆண்டுடைய வந்து சாந்திரக்கு பேசுகிறாங்க அப்படின்ட்டு வந்து அவங்க தலை வணங்கலை, அவங்க விலைக்கு போயிட்டாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்த மாதிரி இன்றைக்கும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர வர உடவை நம்ம வெறுத்து ஒதுக்கி நம்மளை குற்றம் சாட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதனால நம்ம கவலைப்பட போகிறதே கிடையாது. என்கிட்ட நமக்கு சர்வவல்ல தேவன் முன்னால் இருக்கிறதுனால நம்ம எதையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள் எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு முக்கியம்னு சொல்லி நான் வந்து அவங்களோட நெருங்கி போகும்போது கிடையாது. என் கருத்து என்னோட கூட இருக்கும்போது அவரே எனக்கு சிநேகிதராக இருக்கிறாரு, அவரே எனக்கு தோழராக இருக்கிறாரு, அவரே எனக்கு அண்ணனாக இருக்காரு, அவரே எனக்கு அப்பாவாக இருக்கிறாரு, அவரே எனக்கு தெய்வனாக இருக்கிறாரு. அதனால எந்த மனசுடைய உதவியும் தேடி நான் போன அவசியமே கிடையாது. கருத்து தருவார், எதுனாலும் அவர் தருவார். அதுமாதிரி தங்கச்சி வீட்டுக்கும் அவளுடைய திருமணத்துக்கும் அங்கே வந்து மாப்பிள்ளைக்கு ஆளாட்டி இந்த மாலை போடுறது, தாமரத்தை கொண்டு போய் ஆளாட்டி எடுக்கிறது எல்லாம் வந்து அதுலேயும் ஒரு 11 இது பெரிய தாமரம் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து நிறைய பேர் வரங்கிறது என் கையில் கொடுத்தாங்க. நான் மாப்பிள்ளைக்கு போய் என்ன ஆளாத்தி எடுத்தேன், அதை சுற்றி எடுத்தேன். ஆனால் அந்த ஒரு பெரிய இவ்வளோ பெருசு ஒரு பித்தளை இது 500-600 இருக்கும். காமாட்சி விளக்குன்னு சொல்லி ஒரு விளக்கு பித்தளையில் வந்துச்சு. அதை வந்து நிறைய போய் என் தம்பி செஞ்சு கையில் கொடுத்துட்டேன். அவங்க வந்து இருந்து அதில் நான் அவங்க கையில் கொடுத்தேக்கா வச்சுக்கோக்கா எங்கே இதெல்லாம் போய் வேஸ்ட் பண்ணி இப்படி எங்கிட்ட தர நீ வச்சுக்கோ அப்படின்னு என்னாங்க. இல்லை எனக்கு தேவை கிடையாது, இல்லை நீ வச்சுக்கோ, நான்லாம் எனக்கு இல்லை இது இல்லை இப்படிலாம் பிரியப்படவே மாட்டேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துரு. எனக்கு வேண்டாம். அவனே இப்படி முடிச்சான், இது காசு இவ்வளோ கடையில் கொண்டு கொடுத்துல இவ்வளோ 500-600 கிடைக்கும், இவ்வளோ பெரிய விளக்கை கொண்டு கையில் கொண்டு தந்துட்டு போகிறாளே இது வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு. அதனாலே அதெல்லாம் வாங்க மாட்டேன். நான் ரொம்ப எனக்கு அந்த அப்படிப்பட்ட ஆசை ஆண்டவர் விரோதமான காரியம் வேலைக்கு ஆள் இல்லைங்கிறத அந்த தாம்பளத்தான் கையில் எடுத்து அங்கே போனேன் மாப்பிள்ளைக்கிட்ட. அவன் என் தங்கச்சி தங்கச்சியெல்லாம் பெரிய பண்ணவே மாட்டேங்க, எனக்கு எதுவுமே பிடிக்காது. இன்றைக்கி தங்கச்சி வந்து ரொம்பலாம் ஒட்ட மாட்டான், ரொம்ப தங்கச்சியில் குறை சொல்லிட்டார். நடிக்க தான் செய்யுங்க, எல்லாம் நடிப்புலாம் மாஸ்டராக போயிட்டாங்க, சினிமா நடிக்க கூட தோற்றுக்கிறாங்க. அப்படி தான் ஒருத்தங்களையும் பார்த்தா அது இருந்தால் நடிப்பாங்க, யாரும் இல்லைன்னா நம்மளை நீ தான் உயிருவாங்க அப்புறம் அப்படின்னா அதெல்லாம் நான் பெருசாக எனக்கு பொறுத்து கிடையாது. அப்படி நான் கையில் கொடுத்துருவேன். நான் எனக்கு அந்த வேண்டாம் சொல்லி கொடுத்து நம்பர் போயிட்டேன். அப்போ அப்படியே பார்த்தா எங்கள் சின்ன பையன் பார்த்தாமல் அஸ்தியானம் தான் கஷ்டத்துக்கு ஏன் இதெல்லாம் கொடுத்து போகிறாங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதனால் கற்றுக்கிட்டு இல்லை நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டுடைய பிள்ளைங்க நம்ம ஏசப்பாவில ஜீவிய நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், ஆராய்ச்சி பார்க்கணும். இந்த உலகத்தை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது, பல்லவராஜத்தை விட்டுறக்கூடாது, உலகத்துக்கும் வேஷம் போடக்கூடாது, ஏசப்பாட்டையும் வேஷம் போடக்கூடாது. ஒரே வேஷம்னா ஏசப்பாக்கிட்டே போயிடணும். அது வேஷமே கிடையாது. அந்த தேவசத்தை அப்படி அழகாக திறந்த வெளியா ஏசப்பாகவது அவர் நம்ம உள்ளத்தை பார்க்குறாங்க, நம்ம இருதயத்தை பார்க்குறாங்க. ஒரு பரிசுத்த பெரியவர் எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு, சோதிச்சு பார்க்குறாரு. அவருடைய கண்கள் நீதிமன்றம் மேல் நோக்கமாக இருக்குதான், அவருடைய இமையில் அவர் எல்லாத்தையும் சோதிச்சு பார்க்குதான். அப்போ தான் தாவீது சொல்லுவார், வேதனை உள்ள பையனுக்கு உள்ள பையன் பார்த்து என்னை நித்திய வழியில் நடக்கும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுவார். இப்போ நீ வேதனை உண்டவர் என்னை அறியாமல் ஏதோ ஒரு பகையில் செஞ்சு எதுவும் தப்பு பண்ணியிருந்தேன்னா அந்த வேதனை உண்டா பணி என்னை உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையில் என்னை நடத்துங்கன்னு சொல்லி தாவீது சொன்னது போல நம்மளும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவருக்கு பாதையில் போகும்போது ரொம்ப பார்த்து பறிச்சு தான் நம்ம போகணும். எல்லாமே அந்த பணங்கள் வந்து நம்ம கையில் வந்து நிறைய பொறுத்தவரையும் கிடையாது. நமக்கு அன்னன்னைக்கு தரது ஆகாரத்தை தாராது தந்துட்டு தரையில் தரவேன்னு சொல்லிட்டு தந்துகிட்டே இருப்பாரு. நம்ம மட்டும் ஜம்மும் ஜாலியாக இருந்து போகணும். அது மேலே ஆசைப்பட்டு அதனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, டக்குன்னு நம்மளோட டேக்கை மாற்றிடக்கூடாது, டேக்கை மாற்றி போயிடக்கூடாது. அதனால் அது நல்லா பிரியப்பட மாட்டேன், ரொம்ப பிரியப்பட எல்லாருக்குமே எங்கள் ஃபேமிலியில் அவளுக்குமே எனக்கு தெரியும், இவன் வந்து கண்டுகிட்டே மாட்டாது தூரம் போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு. அதனால் தெய்வம் பிள்ளைகளாக இங்கே நீங்களும் நானும் நம்ம வந்து இந்த உலக மனுஷங்களை பிரியப்படுத்தக்கூடாது.
உலக மனிதர்களுக்காக நம்ம அவங்கள பிரியப்படுத்தணும்னா பரலோகத்தை விட்டுருவோம். அது வந்து நம்மளுக்கு இந்த உலகத்துல இருந்து கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். நமக்கு எத்தனை வயசு வரைக்கும் நம்ம இருப்போம் நமக்கு தெரியாது. நம்மளுக்கு உன் ஆயுசனாக்களே கூட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அந்த ஆயுசனாக்களை அதிகமாகவும் சொல்லியிருக்கிறாரு. உன் ஆயுசனாக்களை நான் பூர்த்தியாக்கி தருவேன்னு சொல்லியிருக்காரு. முடிவு வயதுல நீ சேருவாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அதனால நம்ம அது அப்படியே மிஞ்சி கூட 100 வயசு அதுக்கு பிறகு தாண்ட வேண்டாம் போதும். 100 வயசு போதும் நமக்கு. அது ஆனால் அந்த நாட்களில் அப்படின்னா பரலோகத்துக்கு போகிறது நித்திய காலமும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சந்தோஷம் நிறைந்த இடத்துல போக போகிறோம். ஆனால் நித்திய காலமும் அக்கினிக்குள்ள போய் விழுந்துடக்கூடாது. அது நித்திய வேதனை நிறைந்த இடம், பயங்கரமான இடம் அந்த அக்கினி கடல். அப்போ இந்த உலகத்தின் காரியங்களுக்கு ஆசைப்பட்டு நம்ம அந்த அக்கினிக்குள்ள செஞ்சிருக்கிறது போயிடவே கூடாது. அதனால் கத்துடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கும்போது இது ஆண்டுக்கு பிடிக்குமா, இது ஆண்டுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்து பரிச்சு நடந்து போகிறது நல்லது. ஆண்டுக்கு பிடிக்காத ஒரு பொருட்கள் வீட்டில் இருக்குன்னா தூக்கி வீசிடுங்க. ஒரு கல்யாண புத்தகம் எந்த போட்டுருந்தா கூட தூக்கி தூர போட்டிருக்கேன். என்னங்க விசாசிக்கிட்டே அங்கேயும் இருக்குது. என் ஆண்டு ஒன்றுனா எனக்கு உலக செய்தி இன்னைக்கு தாராது. அந்த அந்த ஆண்டு பிள்ளைங்கள ஏதோ ஒரு காரியங்களில் இருக்குன்னா தூக்கி தூர போடுறேங்க. கல்யாண பத்திரிக்கை சொல்லுவோம். கல்யாண பத்திரிக்கை எங்கள் வீட்டுக்கு நைட்டு 9 மணிக்கு சகோதரி வந்து தந்தாங்க. அந்த கல்யாண பத்திரிக்கை எது சொல்கிறோம் டாக்டர் சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சும்மா ஒரு போட்டோ தானே அப்படின்னு சொல்லி அந்த இது கூட முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வைக்கக்கூடாது. கல்யாணம் ஒரு பையில் பைக்கு கூட வந்துச்சுன்னா நல்லா கொடுப்பேன். நான் பத்திரிக்கை சொல்கிறேன், யார் பார்த்தாலும் பார்த்தாலும் எனக்கு என்ன ஒன்றும் இல்லை. கல்யாண வீட்டுக்குள்ள போனால் ஒரு எந்த பையில் இருந்து கை வந்து முக்கியமான எடுத்து கொண்டு கையில் எடுத்துக்குவேன். முக்கியமான மட்டும் எடுப்பேன். திருப்பி வந்து அந்த பையன் ஓட்டத்தையும் போட்டுக்கிறேன். எனக்கு அதெல்லாம் அனுமதி நான் வைக்க மாட்டேன், பிடிக்காது அப்படின்னு. தேங்காய் ஒரு சிவப்பு போட்டால் கையில் எடுத்துட்டு வண்டியில் வச்சுட்டு அந்த பையன் தூக்கி நகரத்தை போட்டு வந்துடுறாங்க. எவ்வளோ அழகான பையன் இருந்தாலும் அதுக்கு நான் கையில் அனுமதிக்க மாட்டேன். அது நம்ம கையில் எடுத்துன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் நீங்கள் தேங்காய்மே நீங்கள் வாங்காமல் இருக்கிறது நினைச்சுன்னா அதுவும் கல்யாணத்துக்கு போயிருக்கோம், மொய் கொடுப்போம், அவங்க சந்தோஷமாக கொடுத்தாங்க. ஆனால் இந்த பையன் நமக்கு தேவை, நமக்கு வேண்டாங்க கருத்து தூர போட்டுருவோம். அதுதான் அதான் முக்கியம். அப்போ அவங்க நைட் வந்து ஒருத்தவங்க வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு சகோதரி பத்திரிகை வந்து தந்தாங்க 9 மணிக்கு. அப்போ எங்கள் அண்ணி மகளோட ஃப்ரெண்டு அப்புறம் நினச்சிருப்போன்னு பத்திரிக்கை கொண்டு நான் பையன் டீப்பால் 3 ரூமில் வச்சுட்டு நாங்களும் வந்து காப்பி போட்டு உங்களை அனுப்பி விட்டோம். ஆனால் வந்து என்ன பண்ணீங்கன்னா அது வந்து நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வீட்டுக்குள்ளே நான் வீடு கழுவுறேன். குளத்தில் வீடை கழுவுறேன். ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு செடியை வந்து நடுவில் வச்சு அந்த சாக்கடைக்குள்ள போய் அவனுக்கு எழுதி அந்த சாக்கடை மேலே போய் சாக்கடை முட்டு வரைக்கும் சாக்கடை அப்படியே வீட்டுக்குள்ள குளிச்சுட்டு ஒரே சுரிப்பு அவங்க தாங்க முடியல. அதை நான் வந்து தண்ணி கழுப்புறேன், அந்த சிலையை பார்க்குறேன். அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாம் நான் தூக்கி தூரம் போட்டுட்டேன், இதெல்லாம் தூக்கி எங்கள் வீட்டுக்குள்ள வந்து வச்சுருக்கேன் இருக்குதா, ஏன் இதெல்லாம் வெளியிட்டு வச்சுருக்கேன், தூக்கி வெளியே போடு, ஏன் இங்கே அசிங்கமாக சாக்கடைக்குள்ள விழுந்துட்டு உள்ள வந்து ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு மாதிரி இருக்கப்போ தூங்கிட்டு காலையில் நல்லா காப்பியை கலக்கிட்டு வந்து முந்துக்குள்ள போய் தீபாவளிக்கு வந்து எங்கள் முந்துக்குள்ள எல்லாரும் உட்காந்து மொத்தமாக காப்பி குடிச்சுட்டு கலக்கி குடிச்சுருக்கோம். தீபாவளி கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்துருப்பாங்க. கல்யாண பத்திரிக்கையில் இருக்குது இந்த எந்த ஃபோட்டோ இருக்கோ அதுதான் நடந்து இருந்துச்சு. நான் எங்கள் அப்படியே பார்த்தேன், எப்படி ஃபோட்டோ பார்க்குறேன். அப்படியே அந்த பையன் வந்து சொந்தக்கார பையன் தான், சின்ன பையன். ஆனால் ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ இருக்கோ அந்த சிலை தாங்க இருந்துச்சு வீட்டுக்குள்ள. உடனே அன்னையிலிருந்து அந்த இது போட்டாலும் நமக்கு அந்த கல்யாண பத்திரிக்கை வந்தாலும் அனுமதிக்க மாட்டேன். உடனே தட்டு தெருவில் உள்ளவங்க பண்ணாங்கன்னா திரும்பி வெளியே போட்டு பார்த்துட்டு கல்யாணம் எப்போ அப்படின்னு போட்டு எல்லாம் பிடிச்சிட்டு நாங்கள் அடுத்த போடுவோம். சொந்தக்காரத்துக்கு போனாங்கன்னா அதையும் அவங்க போன பிறகு வெளியே போனேன். அதில் மூணு பத்திரிக்கை அதுக்கு 50 ரூபா வாங்க, 70 ரூபா வாங்க, எதை நிறைய இருக்குது அது உள்ள இருக்குது வேறலாம் இருக்குதுன்ட்டு வெளியே போயிருந்தோம். நைட்லேயே அனுப்புறது காமிச்சாரு. அதனால நமக்கு வந்து சின்ன ஓட்டம் இருந்தாலும் அந்த ஓட்டத்தை போய் வீட்டில் ஓட்டணும். அதனால் நமக்கு தான் தேவையே கிடையாது. ஆனால் ஆண்டத்துக்கு அப்படி செஞ்சுறாங்க. அப்படியே அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் வீட்டுக்கு வந்துச்சு. அதனால் இந்து பத்திரிகைக்கு அனுமதி கிடையாது. எந்த கட்டுரை பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம வந்து பாடுகள் வந்து நன்மை செய்து தீமையாக வச்சா பரவாயில்ல. நம்ம வந்து அந்த தீமை உள்ள வச்சுக்கிட்டே பாடுபட்டுக்கலாம், அதில் பிரயோஜனமே இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அது நினச்சி குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் கடந்தாங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நம்ம அதை தொடரப்படணும். அது எதுக்கு நம்ம உள்ள அனுமதிக்கணும் சின்ன எடுத்து பார்த்து கல்யாணம் பொண்ணு வந்து போய் தூரம் போட வேண்டியது. அதனால் கிறிஸ்தவ பிள்ளைங்க நிறைய பேர் அதை அனுமதிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து அவர் பரிசுத்தர், நம்மளும் பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம வீடுகளையும் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டு சொன்னார், உன் பாளையத்தை சுத்தப்படுத்தி நான் உள்ள ஆகணும்னு இருக்கிறாங்க ஆண்டவர். அப்போ நம்ம பழையத்தை சுத்தமாக வைக்கணும். அப்போதான் அது நம்ம விளைச்ச முடியும், ஆண்டுக்குள்ள வந்து உழவ முடியும். இப்படிப்பட்ட விக்கிரங்கள் போட்டுக்கலாம் நம்ம வைக்கிறதுக்கு ஆண்டு அனுமதிக்க மாட்டாங்க. எனக்கு வந்து
இதை வசனத்தை சாத்திரேசாக அபிஷேகவை பற்றி எடுக்கிறதுனால அந்த பொருட்களை பற்றி எதையும் செய்யறது ஒரு அதெல்லாம் வரல. இன்னைக்கு ஆண்டு அனுமதிக்கிறாருன்னா ஆண்டு ஏதோ ஒரு காரியம் செய்கிறாரு, அவ்வளோதான். எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அப்படிப்பட்ட சிலைக்கு முன்னாலே இருந்து அந்த நேர்முகாத்த நீச்சலை பிரியப்படுத்தணும்னு கற்று ஆண்டுடைய பிள்ளை நினைக்கல. அவன் நினச்சி நான் முடியலை, வணங்க மாட்டேன்ட்டான். ஆளை வணங்கணும்னு போடுறாங்க, வணங்கவே மாட்டேன்ட்டான். வணங்கலேன்னு சொன்னோன்னா இதெல்லாம் மாஸ்டர் இருக்காங்களே இருக்காங்க. அவங்க இப்படி எத்தனை பிரச்சனை நினைச்சு வணங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது நேர்முகாத்த நீச்சல் உட்கிற கோபத்தை கொண்டு சாத்திரக் மேஷாக் ஆபேத்நேகோவை அழைத்து கொண்டு வரப்படி கட்டளையிட்டான். நேர்முகாத்த நீச்சல் உட்கிற கோபம், பயங்கர கோபம். நான் நிர்ணயிச்சதே வணங்காமல் போயிட்டாங்களே அப்படின்னு நான் வெறிந்து போய் இன்னைக்கு எழுப்புறான். எழுப்புனா கத்திரி பிள்ளைங்க செவிக்கிற பிள்ளைங்களே யாரும் எதுவும் பயப்பட மாட்டாங்க. நீ எடுத்த ஆண்டு முக்கிய ஆண்டவர்களுடைய கோபத்துக்கு முக்கியமாக ஒன்றும் இல்லை. நான் நினச்சா ஒரு முடிவுல மாற்றிடுவாங்க எல்லாமே. அதனால் வாங்க ஆபத்தை அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் என்ன செஞ்சாங்க கொண்டு வந்த போது நேர்முகாத்த சொல்றாரு, அவர்கள் மீது சாத்திரக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்திய பொருட்சிலே பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? எப்போதும் எக்கால நாதஸ்வரம் ஊதப்படும். இந்நேரம் வீண சுரமண்டலம் கம்பூர் முதலான எல்லா சகல கீதவாத்தியமும் கொண்டு வருவாங்க. வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? 15ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தாளம் விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாது இருந்தீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்னி ஜுவாலைகளே நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றார். இவங்களுக்கு சின் பண்ணி வந்திருக்கும். மனுஷா ஆண்டவர் புதிய பிரச்சனை போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு இவங்களுக்கு சிரிப்பு வரதான் செஞ்சிருக்கும். அந்த விசுவாசம் இருந்தாதான் இப்படி தைரியமா நிற்க முடியும். என் தகப்பன் ஜீவனுள்ள தேவன், என் தகப்பனால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவங்க நிற்கிறதுனால தான் அவன் சொல்றான், என் கைக்கு யார் உங்களுக்கு தப்புவிக்க முடியும் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ சாத்திரக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, சாத்திரக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி என்ன சொல்றாங்க தெரியுமா? ராஜாவே அப்படிங்கிற நேபுகாத்நேச்சாரே அப்படி பேசுறீங்களா? சாத்திரக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே இல்லை. இந்த காரியத்தை குறித்து நாங்கள் நம்மளுக்கு உத்தரவு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் வணங்கவும் வணங்க மாட்டோம், எதுவும் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளையில் ராஜா அக்கினி சூளைக்கும் ராஜாவை உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அந்த ராஜாக்கு முன்னாடி எவ்வளவு தைரியமா ஆண்டுடைய பிள்ளைங்க பேசுறாங்க பாருங்க, எவ்வளவு இறக்கமா இருந்திருக்காங்க பாருங்க. இப்போ இயேசப்பா அன்பு எவ்வளவுக்குள்ள இருக்கு பாருங்க. ஆண்டுடைய அன்பு விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீ நிறுத்தின பொருட்களை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார்கள். நீர் நிறுத்தே சொல்லி நாங்கள் வணங்கணும்னு அவசியமே கிடையாது, இது உமக்கு தெரிஞ்சிருக்க. அப்போது நேபுகாத்நேச்சாருக்கு கடுங்கோபம் உண்டாயிட்டு 19ஆம் வசனத்துல கடுங்கோபம், சமகோபம். ஏன் தனியா பேசல, அந்த தேசத்தை மக்கள் எல்லாரும் இருக்காங்க, எல்லா அதிகாரிகள் எல்லா தலைவர்கள் இருக்காங்க, எல்லா தேசாதிபதிகள் இருக்காங்க, எல்லாரும் நிற்காங்க, சுற்றி சூடாக இருக்கு. அவங்க கொண்டு இருப்பாங்க, 3 வர சொல்லியிருப்பாங்க கொண்டு கோபத்தோடு. என்னுடைய கோபம் பாரு, என்ன பண்ற பாரு, அவளுக்கு முன்னாடி இப்படி பார்த்து செஞ்சிருப்பான். பாருங்க இன்னைக்கு என்னுடைய கோபம் எப்படிங்கிறத நீங்க பாருங்க, 3 பேர் நீ சாம்பலாக போறானுங்க அப்படின்னு ஒரு சாசம் கத்திருப்போம். அது மூலயமா அதை இவங்க இவங்க நீர் நிறுத்தி சொல்லி எனக்கு வணங்குற அவசியம் இல்லை. எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்பு வச்சாண்டியதான் தப்பு வைக்க மாட்டாங்கிறதான். நாங்கள் அப்படின்னு நீர் சொன்னதுக்கு நாங்கள் தலை வணங்க மாட்டோம், அங்கே அப்படி பண்ணுற தேவன் தான் வணங்கலை அப்படின்னு சொல்லி அந்த சாத்திரக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? தேவனுக்கு முன்னால வைராக்கியம் இருந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளிலிருந்து வைராக்கியம் வைக்கும்போது கர்த்தர் நமக்காக வைராக்கியம் அளிப்பார். அலையலுயா தேவ பிள்ளைகளாகி நீங்கள் எதையும் வச்சு இருக்கிற இந்த மாதிரி கொஞ்ச நாள் இருக்கணும். அப்புறம் ஆண்டவர்கிட்ட போகணும், பரலோகத்துக்கு போயிருக்கணும், அப்புறம் அவரோட போயிருக்கணும், அவ்வளோதான். அதனால நீங்கள் எதையும் வச்சு என்ன செய்யறதுக்கு பயப்படக்கூடாது. கடுங்கோபம் வந்து 19ஆம் வசனம், அப்பொழுது நேபுகாத்நேச்சாரும் கடுங்கோபம் வந்து சாத்திரக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்க 7 மடங்கு என்ன செஞ்சாங்க?
சூடாக்கிட்டாங்க. அவங்க சாதாரணமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா 7 மடங்கு சும்மா வச்சு கொழுத்து கண்டுட்டாங்க. அப்படி இருக்கிற பலசாலிகளை கொண்டு வந்தாங்களாம். உங்களுக்கு தீக்குள்ள தூக்கி போடுறது. சாத்ராக் மேஷாக் போடுறதுக்கு அவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தின் பலசாலிகளாகிய புருஷர்களே கட்டளையிட்டார். 20 எரிகிற அக்கினி சூளையில் நடுவில் செஞ்சாங்க, போடப்பட்டாங்க. அவங்க பெரிய பலசாலிகளை கொண்டு வந்தாங்க. இராணுவத்தில் இருக்கிற பெரிய பலசாலிகளை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கட்டுறாங்க. கை காலெல்லாம் சேர்த்து கட்டி முட்டி கட்டி தூக்கி அப்படி தூக்கி போட போகிறாங்க. தூக்கி போடுறாங்க பாருங்க. தூக்கி போடும்போது எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினார், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினார் அக்கினி சுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. அவங்க யாரு தூக்கிட்டு போய் தீக்களை கொண்டு போட போனாங்களோ அவங்க சிக்கிக்கிறாங்க. அவங்க தூக்கி போன அவ்வளவு செஞ்சுட்டு எரிச்சு போட்டுட்டு, அது என்ன மனுஷன் பலன், மனுஷனுடைய பலன். அந்த மனுஷன் பலத்தில் நிற்கிறவங்களா அது எரிச்சிட்டு, தேவ பலத்தில் நிற்கிறவங்களுக்கு அங்கே போயிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவ பலத்தில் நிற்கிறவங்களுக்கு அங்கே போயிட்டார் ஆண்டவர். அந்த அக்கினிக்குள்ளே போயிட்டார். அல்லேலூயா. புருஷை கொண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாக எரிகிற அக்கினி சூளையிலே நடுவிலே போய் விழுந்தாங்க. அந்த அக்கினிக்குள்ள போய் விழுந்துட்டாங்க. அவங்க நினைச்சிட்டு 10 மடங்கு அக்கினிக்குள்ள போய் விழுவோம்லாம் தெரிஞ்சவே தெரியாது. ஆனால் அக்கினிக்குள்ள போட்ட உடனே அப்போது ராஜா நேபுகாத்நேச்சார் பிரமித்தான். அக்கினிக்குள்ள போட்ட உடனே தூக்கிட்டு போனவங்களாம் அதை எரிச்சிட்டு இவங்களை கொண்டு உள்ள தூக்கி போட்டு அவங்க கதை என்னாச்சுன்னு பார்த்தா ஒத்து பார்த்து பிரமித்து பார்த்தான், பிரமிக்கான். ஆனால் அங்கே இன்னொருத்தர் உள்ள தண்ணி அந்த தீக்குள்ள உள்ளாவது இவங்க 3 பேரும் கெட்டு விட்டு உள்ள உள்ளாடுறாங்க. அந்த 4வது ஆளும் உள்ள தேவன் உள்ள உள்ளாடுறாங்க. அல்லேலூயா. அதை பார்க்கலாம். அக்னியிலே போட்டுட்டோம். ஆமாம். அப்போது ராஜாவாகி நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களையும் நோக்கி 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்னியிலே போட்டுவிட்டோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பயத்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன் ஏதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் இருக்கிறாங்க, நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆணின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்குது அப்படின்னு ராஜா அப்படியே பிரமித்து அப்படியே பார்ப்பான். பக்கத்தில் போக முடியாது. பக்கத்தில் அந்த வெக்கையே போறவங்களை கொளுத்திருது. ஆனால் உள்ள அப்படியே பார்ப்பா. உள்ள 4 பேர் உள்ள உலாவுறாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஆண்டவர் இதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் அவங்களோட போய் இறங்கிட்டாரு. அந்த அக்கினியை படைச்சது அவங்க தான். அவரை தொடுமா அவருடைய பிள்ளைங்க புதை கட்டில் இருப்பாங்க. சிங்கத்தையும் வாயில கட்டி போட்ட மாதிரி அந்த தீயின் அந்த பவரையும் அந்த கட்டி போட்டு அது பனியாகிருப்பார், பனித்துளியாகிருப்பார், தூளிங்காகிருப்பார். அலையில் ஒரு பாட்டு இருக்கலாம், சிங்கத்தை வீல் நான் வீழ்ந்தேன் பனித்துளியாயனை நினைத்தேன். அது பாட்டு பாட்டு எதுவும் தெரியும். இப்போ படிக்கும்போது உனக்கு அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்டவருக்காக கடைசி மனுஷனை பிரியப்படுத்தாது. மனுஷனை பிரியப்படுத்தணும்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த வருஷம் ஐயோ அதை பண்ணிடுவாங்களோ, ஐயோ இதை பண்ணிடுவாங்களோ, அப்பா அப்போ எதுக்குமே பயப்படாதுங்க. இயேசு உங்களுக்கு அவர் யாருங்கிறது வெளிப்படுத்துவார். அது வெளிப்படுத்துவார். வெளியே அவர் கரெக்டாக வெளிப்படுத்துவார். கரெக்டாக நம்ம கூட ஏசப்பா இருக்கிறத அவர் வெளிப்படுத்துவார். ஈசாக்கு வந்து துறவு தோண்டு தோண்ட 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 தோண்டு அங்கே இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சாங்க, துறவு மூடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு காலம் நேரம் வந்துச்சு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராகவே கர்த்தர் மூடப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற நாள் வந்துச்சு. அந்த நாள் வரைக்கும் அமைதியே வெயிட் பண்ணிடுறான். அதான் கர்த்தருடைய பிள்ளைங்க. அது அவர் சேலஞ்சு கட்டுவார். என் பிள்ளைங்க ஒன்றும் பண்ண முடியாது. எந்த தீயும் எந்த அக்கடியும் போய் எரிச்சு முடியாது, சேதப்படுத்தவே முடியாது. என் பிள்ளைகளும் நான் இருக்கேன். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக வழிபாட்டிக் கொள்ளணும். அலையிலுயா அலையிலுயா. அவங்க ஆச்சரியப்படுறாங்க, வந்தவங்க அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க. அப்போ 26 வசனம், அப்படி நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலிடையே வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள்.
ஆபேத்நேகோ என்பவர்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வாங்க அப்படின்னு போய் கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்றவங்க உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க, அங்கே நடந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க உள்ள இருந்து. சரி இது அறியணும் இருக்குது, தேவன் யாருங்கிறது அறியிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஆண்டவர் அமைதியாக இருக்காரு. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிமார்களும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்கினி விளைச் செய்யாமலும் அவர்களுடைய தலையின் மயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களுக்கு வீசாமல் இருந்ததை கண்டார்கள். அப்போ நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் நேபுகாத்நேச்சார் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க சால்வு கூட வச்சு முடியல. அவங்க ஐந்து கருவில் அவங்க மேலே கொடுக்குற சால்லாம் பிடிக்கல. அவங்க மேலே எந்த ஒரு வாடையும் இல்லை, அந்த தீக்குள்ள வாடையே இல்லை. இப்போ ஒரு ஓலைகளை போட்டு கொளுத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அதில் நின்று கொளுத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மேலே புகை வாடை வரும். அந்த வாடை கூட அவங்க வரல. ஏன்னா எப்படி சொல்லிட்டுருந்தா நாங்களே எங்கள் அம்மாட்டில் நாங்கள் பொங்கல் விட்டோங்க இங்கில் இருக்கும்போது. அப்போ இந்த ஓலையில வச்சு பொங்கல் விடுவாங்க. அப்போ அப்படிங்கிறது நம்ம தாண்டிலே போக போகும். அப்போ அந்த மேலே புகைகள் வருங்களா, அந்த புகைவாடை வருங்களா எப்படி நம்ம மேலே பாருங்க. ராஜா சொல்றாரு. அப்புறம் நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நோக்கி எங்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதரை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அவரையே நம்பி அவர் சரீரங்களை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒப்பு கொடுத்ததுனால அவர் தேவன் நினைச்சார், அவர் தூதனை அனுப்பி அவங்கள பாதுகாக்கிறார். தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார். தூதனை அனுப்பிடுறாரு. எப்படி எனக்காக பயிராக மட்டும் இப்போ வைப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அலையிலுயா அலையிலுயா அலையிலுயா. தேவன் நம்ம சரியாக தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா தான் நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க. அப்படி இல்லை நம்ம நான் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பைப்பில் தூக்கணும்னு கிறிஸ்தவன் நான் ஓயம் சொல்லுவேன். பைப்பில் தூக்கணும்னு கிறிஸ்தவங்களும் ஆகிட முடியாது. நம்ம ஆண்டுக்கு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். நமக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். முழு ஆத்மாவோட முழு கலத்தோடு ஆவியோடு ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கும். ஒப்பு கொடுத்து போனால் தான் எல்லா மக்களும் ரசிக்கப்பட முடியும். நம்மளும் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்ல முடியும். இல்லாட்டி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களும் கிறிஸ்தவங்க அவங்க இதை செய்கிறாங்களே இருக்குன்னு கேட்பாங்க. அவங்களும் கிறிஸ்தவங்க இந்த காரியத்தை பண்ணுறாங்களே இருக்குன்னு கேட்பாங்க. அவங்களும் கிறிஸ்தவங்க பெரிய அட்டுலியுமே அவங்க பண்ணுறாங்களே இருப்பாங்க. நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்தா தான் அந்த அட்டுலியும் செய்ய மாட்டோம். நம்ம அடுத்தவங்களுக்கு ஆழம் போட மாட்டோம். நமக்கு ஏசப்பா தான் அந்த உலகம் கிடையாது. உலகத்துக்கு மேலே அனுபவிக்கல. உலகத்தில் அனுபவிச்சோம்னா நம்ம யாருடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அத்தனை பிள்ளைகளாகவே நம்ம இருப்போம். பார்த்தீங்கன்னா மேற்காத்த சொல்கிறது அவளுக்கு கிட்டார் தேவனுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியானும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. எவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை என்றான். ராஜாவால் தீர்மானிக்கப்பட்டு இனிமே எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, எந்த பாசைக்காரனும். ஆதலால் சாத்ராக் மேஷாக் 29 வாசிப்பாங்க. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. எவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். தீர்மானமே பெற்றார். அப்போ அதில் இருக்க அவ்வளோத்தையும் கூப்பிட்டு சிலையை வணங்கதான் கூப்பிட்டான். கடைசியில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் முழுமையாய் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவர்களுக்கு மத்தியில் தேவன் இவங்களுக்கு
செய்த அற்புதத்தையும், இவங்களை கர்த்தர் பாதுகாத்ததையும், இவர்கள் அந்த அக்கினியிலிருந்து வெளியே வந்ததையும் பார்த்த மக்கள், இந்த ராஜாக்கள், அங்கே வெளிநாடுகளில் வெளியிடத்துலேருந்து வந்தவங்க எல்லாத்துக்கும் முன்னால் ஆண்டவர் கிரியை செய்தபடினால் இவங்க தான் உண்மையான தேவன், இவங்க தேவன் வேறு தேவன் இல்லை, இந்த தேவனை தான் வணங்கணும், வேறு தேவனை வணங்கினா அவங்க அந்த துண்டிக்கப்படுவார்கள், அவங்க துண்டித்து போடப்படுவார்கள், அவர்கள் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. வேற எந்த தெய்வத்தை யாரும் வணங்க முடியாது, ஒரே வெட்டு தான், வெட்டி போட்டுருவேன்ட்டார். அந்த அவங்க வீடுல எருக்களை செடி பண்ணி வெட்டி முன்னோடு போட்டுருவார்கள். நீங்கள் அப்படி ஒரு பகராய்க்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த 3 பேர்த்தையும் பாபிலோன் தேசத்தில் ஆண்டவர் செஞ்சார், நிறுத்தினார். பாபிலோன் கடைசி வசனம் போகிறதுக்கு சாத்ரேக், மேஷாக், ஆபேத் என்பவர்களை பாருங்க. இந்த கடைசி வசனம் 30 தானியேல் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பின்பு ராஜா சாத்ரேக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அந்த அக்னிக்குள்ள போயிட்டு அவங்க வந்து உயர்த்தப்படுறாங்க. இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னு நான் பெரிய உயர்வுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னே கொஞ்ச நாள் ஆண்டு நல்லா தருவாங்க, எல்லாம் ஆசீர்வாதம் தருவாங்க, சமாதானம் தருவாங்க, சந்தோஷம் தருவாங்க, ஆசீர்வாதம் எல்லாம் வரும். இப்போ நான் சொல்கிறது தான், பள்ளிக்கூடத்துக்கு போனால் பரிச்சை வைக்கிற மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் பரிச்சை வச்சு தான் அங்கே கூட்டிகிட்டே போவார். அதாவது பரலோகராஜ்யத்துக்கு தகுதிக்குள்ளவங்களா இருக்காங்களான்னு பார்ப்பாரு, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக முடியாது. பரலோகராஜ்யத்துக்கு போகிறது இவங்க தகுதியாக இருக்காங்களான்னு பார்த்து தான் கூட்டிகிட்டு போவார். நம்ம மாம்ச விரும்பினவங்களாம் செஞ்சுட்டு, மனம் விரும்பினதெல்லாம் செஞ்சுட்டு அதை வசனம் போட்டிருக்கோம். அந்த சங்கீதத்தில் 20ஆம் அதிகாரத்தில் அவங்க வந்து என்ன சொன்னாங்களா, ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் வாசிப்பேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ பெருமை பாராட்டுற யாவரும் முறிஞ்சு விழுந்துருவாங்க. நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுறதுனால எங்கள் ராஜா எங்களுக்கு செடி கொடுப்பாராங்க. அப்போ அப்படி மனுஷங்களை புகழ்ந்து, மனுஷங்களை மேன்மைப்படுத்தி, மனுஷங்களுக்கு பிரியப்படுத்தி, அதை நிறைய பண்ணும்போது கல்லறை வரும்போது கண்ணீர் விட்டு அழுவாங்க. செய்கிற தப்பெல்லாம் செய்வாங்க, செஞ்சுட்டு அப்படியே அழுது மாதிரி நடிச்சிருவாங்க. நடிப்பாங்க, எனக்காக மாதிரி சினிமா தான் வரும். செய்கிற அட்டுவித்தெல்லாம் செஞ்சுட்டு அழுது பாரு அப்படின்ட்டு. அதனால் தேவனுடைய கருத்தில் தான் என்ன செய்யணும், சின்ன தேவனுடைய கருத்தில் வந்துக்கணும். வந்தால் தான் எப்பேற்பட்ட காரியத்தை விட்டு கடந்து வர முடியும். நம்ம எல்லாத்துக்காக நம்ம போராட்டம் ஜெயிக்கணும். பிரச்சனைக்கு வரும், போராட்டங்கள் வரும், எல்லாம் கண்ணீர் வரும், கவலை வரும், எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் எல்லாத்துலேருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணிடுவார், எல்லாத்துலேருந்து விடுதலை பண்ணிடுவார். இப்படி வந்து இயேசு ஏற்றுக்கொண்டு எனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இருக்குன்னு போயிடும். ஆனால் ஆண்டவர் நேருக்கு போக போக பிரச்சனை அற்புதம் விசாரிச்சு கொண்டு வரோம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இன்னும் முன்னால் போக ஆண்டவர் சொல்லி நீ பயன்பட வான்னு கூட்டிகிட்டு போவார். அதனால என்ன செய்வார், கூட்டிகிட்டே போய்கிட்டு இருப்பார். அவன் நம்ம பெருகி போக நமக்கு பெரிய பிரச்சனைகள் கொண்டு வந்துட்டு இருப்பான். எதையும் பார்த்து பயப்படாதீங்க, நான் அப்புறம் கண்டிச்சிருந்தாங்க. அப்புறம் ரவி பயப்படாது, நான் உனக்கு கேடவும் மகாபெரிய பிளானாக இருக்கேன், பயப்பட மகாபெரிய பலன் தருவது நான் தான், உனக்கு கேட்டதுமே நான் தான். எந்த கண்டத்துக்கும் மேலே போட்டாலும் அது பக்கத்தில் எடுத்து இது வராது. யார் இடத்து ஏசினாலும் அது வாங்கத்தில் வர கேடவு மறைச்சிடும். நான் இருக்கேன் முன்னால் அப்படி வராது. அதில் வசனத்தை கை பிடிச்சிக்கோங்க. நான் கூட அவர் இருக்கேன். யாக்கோபின் சுருச்சியே பயப்படாதே, வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ நம்ம கூட இருக்க சிறுமுந்தையே பயப்படாதே, என் ராஜ்யம் உனக்கு தான் அப்படிம்பார். தேவனுடைய ராஜ்யம் உனக்கு தான் அப்படிம்பார். நமக்கு தான் தேவனுடைய ராஜ்யம். அதனால் இந்த உலகத்தை பார்த்து நீங்கள் செய்யாதீங்க, பயப்படாதீங்க. ஏசதான் கூட இருக்கும்போது எந்த ஒரு இந்த யாரும் குறிப்பாக ஒன்றும் இல்லை, அது பேரும் அலையிலையா. நீங்கள் ஆண்டவர் மட்டும் சிக்கன் பிடிச்சிக்கோங்க. மனுஷங்களையும் பிரியப்படுத்திக்கிட்டு உங்களை மாதிரி இது பாருங்க ஒரு சொல்லுவோம், உங்களை மாதிரி ஆளே இல்லை, எப்போ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. லேடிஸுக்கும் லேடிஸை கொஞ்சம் சொல்லுவாங்க, நான் அதையும் பார்த்துருக்கேன். அடுத்தல ஒருத்தங்க மாறி வருவாங்க, செம்மா உங்களை மாதிரி யாருமே இல்லைம்மான்றாங்க ஒரே வார்த்தை.
அதையும் பார்த்து நடப்பாவே அந்த அம்மாவுக்கு சொல்லி அட்டாங்க இன்னொரு அம்மாவுக்கு தலை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எந்த அம்மாவும் யாரும் தலை போட வேண்டாம். நம்ம செய்ய வேண்டியது ஊழியம், ஆண்டவருடைய ஊழியம். ஏசப்பாக்கு தான் எப்படி நம்ம இருக்குங்கிறத கற்றுக் கொடுத்தா போதும். நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்மளும் வேறு பைக்கில் வச்சுருக்கோம், கையில் வச்சுருக்கோம். வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம கீழ்படுத்தா போதும். அதான் நமக்கு பெரிய பாக்கியம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், வார்த்தையை கைக்கொள்வோம், அவருடைய வார்த்தைப்படி நம்ம நடப்போம். பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நம்ம ஆசீர்வதிப்பார், விட மாட்டார். பரலோகராட்சியத்துக்குள்ளே என்ன செய்வார், கொண்டு போய் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். இந்த பரலோகராட்சியத்துக்கு போகிற பாதையை நம்ம சரியாக கண்டுபிடிச்சிடுவோம். ஏன்னா பரலோகத்துக்கு போகிற பாதை இடுக்கமான பாதை தான். அக்கடிக்கு போகிற பாதை இடுக்காது, விசாலமான பாதை அப்படின்னு மத்திய ஏழில் போட்டிருக்கு. அதுவும் பரலோகராட்சியத்துக்கு போகிற பாதை இடுக்கும் தான். எந்த காரியத்துலையும் நம்மளுக்கு பிரச்சனையும் போராட்டம் வந்துட்டு தான் இருக்கும். அமைதியே போய்கிட்டே இருப்போம், பொறுமையோடு போயிருப்போம், ஆண்டத்தை பேசிக்கிட்டே போவோம், ஆண்டத்தை சொல்லிக்கிட்டே போவோம். எல்லா காரியத்தையும் ஆண்டத்தை வச்சு ஜோம் பண்ணி நெருங்கி போகும்போது எல்லாவற்றிலிருந்து கற்று விடுதலை கொடுப்பாரு. நமக்கு நீதிமான் வருத்தம் அதிகமாக இருக்கும். எல்லாவற்றிலும் நின்று ஒரு விடுதலை பண்ணுகிற தேவன் தான். அதனால் பிரச்சனையும் எல்லாம் முயற்சி போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொன்னால் அது ஒரு காலகட்டம் வரும். அதுக்கப்புறம் நம்மளை கரெக்ட் பண்ணிடுவார், அடுத்த சந்ததியில் உருவாக்கிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறமா எல்லாருடைய பாதுகாப்பு நம்ம ஜோம் பண்ணி போய்கிட்டே இருக்கிறது தான். அப்படிங்கிற பாக்கியத்தை சில ஆக்கியத்தை கற்று தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கடலை முடிச்சு வைப்போம். எங்களை பரிசுத்த பரலாக தகப்பனே இந்த விளையாட்டு நன்றி சந்திர ஏசப்பா. தானியல் 3வது காலத்தை கொண்டு சாத்திரை பிச காப்பிக்கும் 3 எடுக்கிறதுக்கு திரும்ப கொடுத்து சுவாமி அமைனையா நேற்று பார்த்தேச்சாரை கொண்டு ஆண்டவே இந்த அதிகாரத்தை நீ வைத்திருக்கிறீ. அந்த அதிகாரத்தை கொண்டு நீ பேச வச்சு நெஞ்சு ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி நடக்க, வசனத்தை கைகொண்டு வசனத்துக்கு நடக்க நீ உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த உலகத்தில் வந்து திறன் கொள்ளுங்கள். உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன், நீங்களும் ஜெயிப்பீங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரமாக நான் பார்க்குறையா. அவனுக்காக நீ இருக்கிற வைத்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி சொல்கிற ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்றுக்காக சோத்திரப்பா நின்று ஜெயத்தை எடுக்கட்டுப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. அந்த ஒரே சொந்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த வரை கீழ்படுத்தி நடக்க உதவி செய்யுங்கப்பா. இதை பரிசுத்தமான தட்டைகளை ஒப்பு கொடுக்குறப்பா. அதை எங்கிட்ட என்ன குறைந்தாலும் மன்னிச்சிருங்க. குற்ற மன்னிக்கு பாவங்கள் எதுனாலும் மன்னிங்க. பரிசுத்தமாக நம்ம இன்னும் முன்னேறி சரி எங்களுக்கு இருக்கிறதாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thanks for watching.